செய்தியை பார்த்து வருகிறோம். கால்டுவெல்லின் திராவிட புத்தகம் போலியானது என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். திராவிடம் குறித்து கால்டுவெல் எழுதிய புத்தகம் போலியானது என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். கால்டுவெல் பள்ளி படிப்பை முடிக்காதவர் என்றும் ஆளுநர் RN ரவி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில சற்று நேரத்துக்கு முன்பாக ஐயா வைகுண்ட சுவாமிகளுடைய 192வது அவதார தின விழாவானது ஆளுநர் ரவி தலைமையில நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பல்வேறு வைகுண்டருடைய பல்வேறு அவதாரங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவரை பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள் குறித்து விரிவாக பேசி வந்த தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சனாதன தர்மத்திற்கு ஊடு ஏற்படும் போது எல்லாம் கடவுள் நாராயணன் பல அவதாரம் எடுத்தார் என்று பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்த சூழ்நிலையில ஐரோப்பாவிற்கு செல்லும் முன் கிறிஸ்துவ மதம் இந்தியாவிற்கு வந்தது. வெளியில் இருந்து வந்த சிலர் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை அளித்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கப்பட்ட இலக்கு மதமாற்றம் செய்வதுதான். அதே போல 1757ஆம் ஆண்டு மேற்கு வங்காள மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றியது. பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக திகழ்ந்தது. மக்கள் சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசி வந்த சூழ்நிலை போப், கால்டுவெல் உள்ளிட்டவர் திராவிட மொழி தொடர்பாக புத்தகம் எழுதியது என்பது ஒரு போலியான ஒரு விஷயம் என ஆளுநர் தெரிவித்திருந்த சூழ்நிலையில ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற்றுவதற்காக இவர்கள் இரண்டுக்கும் இந்தியாவுக்குள் ஊடுருவினர் என அவர் பேசியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுதான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு திரும்பியதான் பார்க்க முடிகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.